சரி, அப்போ ஆச்சாரியனிடத்துல போய் ஒரு ஆச்சாரியனை பிடிச்சி அவர் பெருமாளிடத்துல காட்டி அனுக்கிரகம் பண்ணுவாரான்னு, அப்போ பெருமாளுக்கே ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அவனுடைய பக்தன் சொல்லியாச்சு, இவனை நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லி அந்த ஆச்சாரியன் கையை பிடிச்சு கூட்டின்னு வந்துட்டார். இதுக்கு மேலே அவனை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு பரம் எல்லாம் யாருக்கானதுன்னா அந்த ஆச்சாரியனுக்கானது. அப்போ அந்த ஆச்சாரியனுடைய வார்த்தை பொய்யா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பெருமாள் யாரா இருந்தாலும் ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ பெருமாளை நேரடியாக பற்றினால் அவன் ஒரு கால் தாமதப்படுத்தினாலும் தாமதப்படுத்துவான். ஆனால் ஆச்சாரியர்களுடைய திருஷ்டத்தின் மூலமாக, ஆச்சாரியனுடைய அந்த கண்களினே கடாட்சம், அந்த போதரி கண்ணினாய்க்கு சொல்றாங்க, ஆச்சாரியனுடைய அந்த திருக்கண் கடாட்சத்து மூலமா பெருமாள்கிட்ட போனோம்னா பெருமாளாலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த